தாய்பூசம் தைப்பூசம் தை மாத பெளர்ணமி விரத சிறப்புகள் மற்றும் அதன் பலன்கள் என்ன? ஒவ்வொரு மாதமும் ஒரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் வருவதுண்டு. சில மாதங்களில் 2 அமாவாசை கூட வருவதுண்டு. இந்து கடவுள்களில் மிக அதிகமானவர்களால் வழிபடப்படும் தெய்வமாக முருகப்பெருமான் இருந்து வருகிறார். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வணங்கி வருகின்றனர். வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் ஞான பண்டிதனாக விளங்குவதால் முருகப்பெருமானை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் குலதெய்வமாக ஏற்று வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தைப்பூசம் எப்போது? பல்வேறு விரத வழிபாடுகளை பின்பற்றி வரும் இந்து சமயத்தினர் ஒவ்வொரு மாதம் பெளர்ணமி அமாவாசைகளில் விரதம் இருப்பதையும் பின்பற்றி வருகின்றனர். ஒவ்வொரு மாத பெளர்ணமி அமாவாசை மிக சிறப்பான சில அம்சங்கள் நிறைந்ததாக உள்ளது. அதில் தை மாதத்தில் வரக்கூடிய பெளர்ணமி அமாவாசை இரு திதிகளும் மிக முக்கியமானது. தை மாதம் பெளர்ணமியுடன் இணைந்தே பெரும்பாலும் பூச நட்சத்திரம் கூடி வரக்கூடி வருவதால் இது முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் எப்போது? பெரும்பாலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பெளர்ணமி திதியும் சேர்ந்து வருவது வழக்கம். இந்த நாளில் தைப்பூசம் எனும் அற்புத தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச விரதம் அல்லது தை பெளர்ணமி விரதம். தைப்பூச நாளுக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து தைப்பூச நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றி நிறைய திருநீறு அணிந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டும், குறிப்பாக முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்கள் சூடி வழிபட வேண்டும். வீட்டில் முருகனின் சிறிய சிலை இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் என நம்மால் முடிந்த அபிஷேகங்களை செய்து வழிபட. தைப்பூசம் அன்று படிக்க வேண்டிய துதிகள்: கந்த சஷ்டி கவசம், கந்தரலங்காரம், கந்தரனுபூதி, கந்த சஷ்டி கவசம். பாடல் வரிகள்: திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், ஸ்கந்த குரு கவசம், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம். அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகத்தை கண்டு உள்ளம் குளிர தரிசித்து வரலாம். விரதம் எப்படி இருக்க வேண்டும்? தைப்பூச விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்கலாம். அல்லது காலை மதியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலை வேளையில் முருகன் திருக்கோயிலுக்கு சென்று முருகனை வணங்கி அங்கு தரப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்.